பால் குடம் எடுக்கிறாங்க. பால் குடம் எங்கேருந்து? அம்மன் கோயிலேருந்து. என் ஃப்ரெண்டு பால் குடம், என் ஃப்ரெண்டு இது அதுதான் அம்மா இங்கே போகிறாங்க. இதெல்லாம் என் ஃப்ரெண்டு. இதோ வரும் நம்ம, இதோ அதான் பிள்ளைதோ அதோ பொறுத்ததா, அதான் என் ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் பால் குடம் எடுக்கிறாங்க. பால் குடம் நீ முன்னுக்கு தான் போட்டாங்க. ஜெயமா இருக்கு. பால் குடம் எங்கேன்னா அம்மன் கோயிலேருந்து பால் குடம். இங்கே பாருங்கள், பால் குடம் எடுக்கிறாங்க. பின்னால் முன்னுக்கு வந்து இது போகுது. காவடியா அது? காவடி தானே, காவடி போகுது. காவடியா அது? அம்மா என்ன முன்னுக்கு போடுது? காவடியா அது? காவடி தானே? காவடி போகுது கைஸ். முன்னுக்கு தான் பேர் தான் காவடி. அது பக்கத்தில் போகும்போது தான் தூண் பண்ணி கட்டுறேன். போகும்போது பார்க்கலாம். வந்து ஆள் இவங்க நடந்து வராங்க பின்னால். எங்க சின்ன பையன்? ஓ ஓகே இது பார்த்து ரைஸ் மோளம் தான் இருக்குது. மோளம் அடிக்கிறாங்க. அவங்களாம் மோளம் அடிக்கிற டீம்வா? சரி கைஸ், எல்லாம் உங்களுக்கு பார்த்தோம். எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கைஸ். முதல்ல இந்த காவடி இருந்துச்சுல்ல, காவடி வந்து சின்ன பையன் தூக்கிட்டு இருக்கான். இப்போ ஏன் சின்ன பையன் தூக்குறது ட்ரெண்டாக ஆச்சு? இல்லை, ஏன் சின்ன பையனை தூக்கி வைக்கிறாங்க? கைஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பேர். தைப்பூசம் தைப்பூசம் இன்னைக்கு இல்லை கைஸ். தைப்பூசம் நாளைக்கு தான். இன்னும் ஒரு டுவாப்புல கூட சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தைப்பூசம் வந்துடும். உண்மையான தைப்பூசம் நாள் அன்றைக்கி தான். சிங்கம் சரி, ஏன் சிங்கம் தைப்பூசத்துக்கு வராங்க? வைக்கூடாது. சிங்கம்லாம் இல்லாதவர்கள்லாம் வந்து இந்தியன் தான். செம்படா கோரங் சொல்லிக்குது. செம்படா கோரங். ஆமாம், கன்ஃபார்ம். நான் எப்பயும் போடுவேன் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு காய்ஸ். அம்மா ஃபோன் பண்ணி போயிட்டாங்க. வந்தோம் செகண்ட் ரவுண்ட் வந்தோம். ஸோ கைஸ், நம்ம வந்து காடி அங்கே வச்சுருக்கோம். வர்றோம். ஸோ இங்கே வந்து சாப்பாடு கிடையாது. என் பாவாடு நான் தூக்குறது தான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தைப்பூசம் நான் ஜூஸ் கலக்கிக்கல. அப்போ எப்படி நான் வாங்கி குடிப்பேன்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சைடு எல்லாம் கடை இது நான் வந்து ரொட்டி பாம் அது சாப்பிட்டா நான் பாம் ஆயிடும். அதெல்லாம் சாப்பிடாம வச்சுட்டேன்.
கார் என்னோட ஃபாஸ்ட்டாக போடியா ஏன் ஏன் காவடியும் ஒரு ஒன்று போகுது என் பள்ளி தரும் பாருங்க வந்துடுவாங்க அதெல்லாம் மல்லி பூச்சிட்டு வந்திருக்காங்கம்மா மல்லி சில பேர் மல்லி பூச்சிட்டு வந்திருக்காங்க மல்லி பூச்சி காலையிலலாம் மோர் இருந்துச்சு இப்போ மோர் இல்லை ஆரஞ்சு பூ இருக்கு பாருங்க இது வந்து ஏதோ கடை சாப்பாடு கடை நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம வெஜ்ஜியாக இருக்கோம் அதனால அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஓகே இப்போ வந்து வெஜ்ஜியாக இருக்குது இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நாளைக்கு சாப்பிடலாம் தானேம்மா நாளைக்கும் டைம் இருக்கா டபுளே முடியணும் மண்டே வரணும் துப்டா வச்சுருக்கீங்க துப்டா என் கை கட்டிக்கோங்க நான் ஓடி போயிருக்கிறேன் ஐயோ வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்தா வந்துடுவேன் தண்ணி நீங்கள் நான் பார்க்க மாட்டீங்க அப்போ எப்படி வெளுப்பீங்க நான் அடிச்சிருவாங்க ஆனால் நானும் தூரமாக இருக்கேன் அப்படி அடிக்க முடியாது நீங்கள் பின்னால் வருவீங்களே பின்னால் வருவீங்களே எப்படி அப்பா கையை பிடிச்சி சொல்லிக்கிறேன் ஏன் என் தலையை இருக்கிறது என்னடா கோயிலில் வந்து பேசலாமா கூட அங்கே என்ன பாருந்தா அந்த அங்கிள் அதுக்குள்ளே வந்துட்டாங்களோ அந்த அங்கிள் பக்கத்து வீட்டு அங்கிள் ஏன் அந்த அங்கிள் தெரியல யாருன்னு நீ பொண்ணா தெரியாதுமா நெய்பரெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் யார் நெய்பர்னு அந்த நெய்பர்லாம் தேவைப்படாத நெய்பர்லாம் முக்கியமான நெய்பர் எங்கே எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன் அதெல்லாம் முக்கியம் இல்லை முக்கியம் வந்து அவங்க மூஞ்சி தான் அழுக்கிற பிராணியை வந்து கொஞ்சனா மனுஷனா இந்த டீ அம்மா வந்து அதை மனுஷன்ல நினச்சி பாரு நம்ம ஏதாவது கோயிலுக்கு போய்க்கிறோம் நம்ம இதுக்கு பின்னாலாம் போகிறோம் சும்மா ஆமா தைப்பூசம் கைஸ் அதான் தைப்பூசம் வேற மாதிரி கூட நமக்கு பெரிய சப்போர்ட்டு என்ன சப்போர்ட் பண்ணாங்க எந்த அங்களும் இல்லை அந்த பையனும் கத்துறோம் அந்த பையன் கத்துறோம் பின்னால நீ உள்ளுக்கு வரீங்களா அந்த இருக்கான் நீ தான் கூப்பிட்டு மாட்டீங்களா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் முன்னுக்கு போகிறோம்னா கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா காசி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு போகும்போது
நாம் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் அது பேர் தான் கோயிலுக்கு வந்துட்டோம். ஏதோ வரல யூட்டன் போடணும். ஏன்னா அவங்களுக்கு terhadap sebarang pelanggaran. மீண்டும் பக்த மெய்யன்பர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து பட்டாசுகள், ஃபயர் கிரேக்கர்ஸ் போன்றவற்றை வெடிக்க வேண்டாம் என நினைவுறுத்துகின்றோம். மீறி வெடிப்பவர்களை காவல்துறையினர் நிச்சயமாக